இந்த பிரச்சனையில நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதான். சாரி சொல்லலான்னு வந்தேன், அப்படித்தானே? இல்ல, நான் உன்னை புரிஞ்சுக்காம. அம்மா தாயே, தயவு செஞ்சு எதுவுமே பேசாத தாயே. உனக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு என் வாழ்நாளையே தொலைக்கணும் போல இருக்கு. ஏதோ அந்த பெருசு கேட்டதுக்கு உதவி செய்யலான்னு வந்ததுக்கு என்னையா ஆழம் பார்க்குறீங்கல்ல? ஆளாளுக்கு இப்படி பேசுகிற அளவுக்கு இந்த பரம ஒன்றும் குறைஞ்செல்லாம் போயிடல. உன்னோட நன்றியை நீயே வச்சுக்க, அது எப்போவுமே எனக்கு தேவையில்லை. இல்ல, உன் கோபத்துல இருக்கிற நியாயம் எனக்கு புரியுது. ஐயோ, உங்களுக்கு நியாயம் அநியாயம்லாம் புரியுதா? லேட்டா புரியுற உன்னோட நியாயம் எல்லாம் எனக்கு வேணவே வேணாம். உனக்கு ஒரு விஷயம் நல்லதா நடந்தா நான் நல்லவன், அதுவே கெட்டதாயிடுச்சுன்னா நான் ரவுடி கெட்டவன். இந்த பரம என்னைக்குமே மனுஷங்களை மதிக்கிறவன். அவங்க சில நேரத்துல சரியா இருப்பாங்க, சில நேரத்துல தப்பா இருப்பாங்க. அதுக்காக கூடவே பிறந்த பழக்கமும் மனுஷங்களும் மாறிடுவாங்களா என்ன? எப்பவுமே நியாயமா நினைச்சு நடந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கூட என்கிட்ட அநியாயமா தான் நடந்துக்கிறாங்க. எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வரேன். அப்படி இங்க பாரு சண்டைக்கோழி, இந்த நிமிஷம் வரைக்கும் உன் விஷயத்துல நான் எந்த தப்புமே பண்ணல. ஆனா நீ தான் என்னை எப்ப பார்த்தாலும் கெட்டவன், தப்பானவன், ரவுடி, அது இதுன்னு எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்தா எவ்வளவு நாள் தான் நானும் பார்த்துட்டு சும்மாவே இருக்கிறது? நீயே சொல்லு. உங்க அப்பா என் கண்ணு முன்னாடி வந்து 2 சொட்டு கண்ணீர் விட்டதுக்காகத்தான் நான் மனசு இறங்கி வந்தேன். பார்க்கதான் இந்த பரம முரடன், ஆனா எனக்கும் இதயம் இருக்குமா, அதுலயும் ஈரம் இருக்கு. நீங்கெல்லாம் இவ்வளோ செஞ்சும் நான் இங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க அப்பா மட்டும்தான். சீக்கிரமா இந்த வட்டி பிரச்சனையெல்லாம் முடிச்சு இனிமே எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வையேன், நான் உங்க வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான். அது வரைக்கும் தயவு செஞ்சு நீ என்னை வந்து தொல்லை பண்ணாத. எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட என்னை நிரூபிக்கிறதுக்காக போராடி போராடி என்னால முடியல. பரமா, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் என்ன அப்படிலாம் யோசிக்க வைக்குது. அதே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு பிடிச்சவங்க மேல சந்தேகத்தையோ இல்ல கோவத்தையோ வர வைக்குதா? இல்லையே. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே என்ன உனக்கு பிடிக்காது. இப்ப இல்ல, இன்னும் நான் எவ்வளோ நல்லது பண்ணாலும் அதெல்லாம் உனக்கு புரியாது. ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் உன்னை புரிஞ்சுக்க வரும்போது ஏதோ உன்னை தப்பா காட்டி என்ன கோவப்பட வைக்குது. எம்மா வேணாம்மா, என்ன நீ புரிஞ்சுக்கணும்னு முயற்சியே பண்ணாத. ஒருத்தன் அப்படித்தான் பச்சை கலர் கண்ணாடியை போட்டுக்கிட்டு பார்க்கறதெல்லாம் பச்சையா தெரியுதுன்னு கவலைப்பட்டானான். அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது. நான் கெட்டவங்கிற பார்வையிலேயே நான் செய்யற எல்லாத்தையும் நீ பார்த்தா நல்லது கூட கெட்டதா தான் தெரியும். அதானே இயல்பு. அதுக்காக என்ன நல்லவனா பாருன்னுலாம் நான் சொல்லல, கெட்டவனா பார்க்காதன்னு தான் சொல்றேன். பரமா, நான் சொல்றத கேளு. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ வேணாமா, இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவேன். நாளைக்கே எவனாவது வந்து பரமம் பண்ணதுனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னான்னு வையே, நீ நேரா என்கிட்ட வந்து என்னை பார்த்து கண்டபடி திட்டுவ. இதெல்லாம் எனக்கு தேவையா? நீ என்னை புரிஞ்சுக்கவும் வேணாம், தெரிஞ்சுக்கவும் வேணாம். நீ என்னை எப்படி பாக்குறியோ அப்படியே பாரு. வரேன் என்ன? பரமா.